நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக மதுரை வந்திருக்கேன். காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன். ஆனா அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து. இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன். ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை. எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் கொரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா, ரொம்ப அசிங்கானா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு. என் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நமிதா இஸ் பார்ன் ஹிந்து. I got married in ISKCON திருப்பதி. என் குழந்தையோட பேரு கூட கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ், நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். சோ நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கும், ஆனா ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன். நன்றி. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் மீது நடிகை நமிதா பரபரப்பு புகார் ஒன்றினை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இது தொடர்பாக நடிகை நமிதா முன்வைத்திருக்கக்கூடிய புகார் என்ன? வணக்கம். இன்று கிருஷ்ண ஜெயந்தி என்ற நிலையில் கிருஷ்ணர் கோயில்களுக்கு செல்ல பல்வேறு பக்தர்களும் சென்று வழிபாடு நடத்தி வரக்கூடிய நிலையில பாஜக உறுப்பினரும் நடிகையுமான நமிதா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார். அங்கு சென்ற அவரிடம் அவரினுடைய மதம் என்ன வகுப்பை சேர்ந்தவர் என்பது தொடர்பாக அந்த கோயிலை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கேட்டதாக கூறி ஒரு காணொலியை கூட, ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தன் குடும்பத்தோடு தன் கணவனோடு சென்றதாகவும் அங்கிருந்த ஒரு பெண் அதிகாரி தன்னிடம் என்ன மதம் என்ன ஜாதி என்பது தொடர்பாக அவர் கேட்டார். இது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும் தான் எந்த மதத்தை சார்ந்தவள் என்பது. தான் இந்து மதத்தை சார்ந்த ஒருவள். தன்னுடைய திருமணம் கூட திருப்பதியில் தான் நடந்தது. என்னுடைய குழந்தைக்கு கூட கிருஷ்ணனினுடைய பெயர் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்று கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இது போன்ற நடவடிக்கைகள் கோயில்களில் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது வருத்தமான ஒன்றாக இருக்கிறது என குறிப்பிட்டு அமைச்சர் சேகர் பாபுவிடம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் கூட அந்த வீடியோல வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இன்று நடிகை நமிதா அவரினுடைய கணவரோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசனத்திற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவினுடைய உறுப்பினராகவும் நடிகையாகவும் இருக்கக்கூடிய நமிதா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த கோயில் நிர்வாகத்தின் மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில அந்த கோயிலினுடைய அதிகாரி ஒருவர் தன்னிடம் என்ன மதம் என்பது தொடர்பாக கேட்டதாகவும், இதனால் தான் வருத்தம் அடைந்ததாகவும், இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்.